ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம நேற்று வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டி செக்மெண்ட்ஸில் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. மார்க்கெட் அப்படி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் மார்க்கெட் வந்து பிஹேவ் ஆயிருக்கா, இல்லை வந்து மார்க்கெட் வேறு எப்படி நடந்திருக்கு, இல்லை ஆப்போசிட் ரிவர்ஸில் போயிருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் அட் த சேம் டைம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம சின்ன ஒரு கிளான்ஸாக பார்த்துருவோம். இது வந்து ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். நாட் அ கைண்ட் ஆஃப் அ லென்த்தி ஒன். So I'll directly get in. ஸோ நம்ம நேற்று ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டி செக்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இட் வில் பி ஆன் த பேரிஷ் மோட், செல்லர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே வந்து ஐம் ஸ்டார்டிங் வித் த கமாடிட்டி செக்மெண்ட்ஸ். காப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது வந்து 2nd of April வந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டாக வந்து பேரிஷ் மோடில் தான் இருக்கும். அண்ட் டெஃபினட்டாக வந்து ஒரு ₹1 ஒரு 1.5 to 2 rupees வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 898.80 வந்து ஓப்பன் ஆயிருக்கான். அதுலேருந்து ஓப்பன் ஆனால் வந்து 889 வரைக்கும் வந்திருக்கான். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 9+1, ஸோ கிட்டத்தட்ட ஒரு ₹10. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ₹10 வரைக்கும் வந்து இன்னைக்கு டவுன் சைடில் தான் இருந்திருக்கான். ஸோ யாராச்சும் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன். அண்ட் நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் மை ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் மை அனாலிசிஸ், ஐ எம் ஷூர் தட் உங்களுக்கும் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ், உங்களோட ஓன் அப்ரோச் இருக்கும். ஷேர் மார்க்கெட் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, ட்ரேடிங் நம்ம வந்து உள்ள பை பண்ணணுமா, செல் பண்ணணுமா, எப்போ எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறது டெஃபினட்டாக உங்களுக்கு உங்களோட ஓன் அப்ரோச் கண்டிப்பாக இருக்கும். பட் ஜஸ்ட் மை சஜஷன்ஸ் வந்து என்னோட ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் மை ப்ரெடிக்ஷன், மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐம் ஷூர் அலாங் வித் மை ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களோட ஓன் அப்ரோச், உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஓன் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஃபார்மேஷன் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்குது, நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் இந்த காப்பர் செக்மெண்ட். And let's get on with the aluminum segment. So just நான் வந்து டே கேண்டில் மட்டும் தான் பார்க்குறேன். as as a quick glance நம்ம டே கேண்டில் மட்டும் பார்த்துடலாம். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியமுக்கும் வந்து நம்ம பேரிஷாக தான் இருக்க போகுது. டெஃபினட்டாக ஒரு ₹1 வரைக்கும் பார்க்கலாம். ஏன்னா ₹1 அலுமினியமுக்கு வந்து ஒரு ₹5,000 ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அலுமினியமில் நம்ம வந்து ஒரு ₹1 வந்து நான் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 244.35, அதுலேருந்து 241.5. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ₹2.25 மேலே வந்து அவன் ஆக்சுவலாக வந்து கீழே தான் வந்திருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ₹3 சொல்லலாம் அவன் கீழே வந்தது. ஸோ அலுமினியமும் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே பேரிஷ் மோடில் செல்லர்ஸ் பக்கம் தான் இருந்திருக்குது மார்க்கெட்டு. அண்ட் நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன்று மட்டும் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது வந்து செல்லிங் சைடில் போகும், டெஃபினட்டாக ஒரு $2 to 3 வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துருந்தோம். பட் மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் கீழே தான் வந்தான். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் ஒரு 3 hours பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம்லேருந்து ஒரு 3 hours கிட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே வந்து கொஞ்சம் செல்லிங் சைடில் தான் வந்துட்டு இருந்தான். பட் பிகாஸ் ஆஃப் அதர் ரீசன்ஸ் தட் ஹேப்பன்ஸ் இன் தி அதர் கண்ட்ரி மார்க்கெட்ஸ், அந்த பர்பஸ் அந்த ரீசன்ஸ்னால வந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் பண்ணி நல்லாவே மேலே போயிட்டான். பட் டெஃபினட்டாக நெவர்த்லெஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வந்து நான் உலட்டலாக இருக்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ டெஃபினட்டாக வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் காமிச்சு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து கீழே வருவான் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஸோ யாராச்சும் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எஸ், இட் இஸ் அ ரிஸ்கி கால். வேணா இன்னைக்கு நைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து 1:30 AM போல நமக்கு வந்து US மார்க்கெட்லேருந்து வருது. So there are some announcement that happens in the US region. So அதுல வந்து that I'm sure that there will be some impact in our markets. So அதை பேஸ் பண்ணி வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவர் நைட் பொசிஷன்ஸ் நீங்க ஹோல்ட் பண்றது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா ஆன் த ரிஸ்கியஸ் சைட். பட் டெஃபினட்டா நீங்க வந்து உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அப்ரோச் படி டெஃபினட்டா நீங்க மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணி, இல்ல மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா definitely நீங்க வந்து you can rely on your strategies and approach on the market candlestick patterns. But yes, இந்த மாதிரி market announcements பொறுத்தும் வந்து there can be ups and downs. Definitely there will be ups and downs. So அதனால வந்து ஒரு சின்ன update on at 1:30 AM, அந்த update வந்து will definitely have some impact on the market. So நீங்க அதை definitely நீங்க watch out பண்ணலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு ரொம்ப volatile மூவ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 15 minutes பேக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 345 கிட்ட இருந்தா, இப்போ திரும்ப 348க்கு வந்துட்டான். ஸோ வித்தின் 15
20 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 3 ரூபா மேலே ஏறி இருக்கான். ஸோ அதனால வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் டெஃபினட்டா நெவர்த்லெஸ் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் டு கோ ஆன் த செல்லர் சைட். ஸோ நம்ம வெயிட் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் பார்க்கலாம். அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு ஜிங்க். ஸோ ஜிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஆர் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம மார்க்கெட் வந்து கீழே போகும். ஜிங்க்லேயும் நம்ம வந்து ஒரு ₹1 டெஃபினட்டா பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே 267.9, ஸோ கிட்டத்தட்ட 268ல ஓப்பன் ஆனவன் 263.3. ஸோ ஒரு ₹4 ₹4.25 வந்து அவன் கீழே இறங்கியிருக்கான் இல்லைங்களா? ஸோ அதுவுமே வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காப்பருக்கு, அலுமினியமுக்கு அண்ட் ஜிங்க்குக்கு இது எல்லாத்துக்குமே நம்மளோட ப்ரெடிக்ஷன் எக்ஸாக்டா பிஹேவ் ஆயிருக்கு. நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணோமோ அதே மாதிரியே தான் ப்ராப்பரா நடந்திருக்கு மார்க்கெட். நேச்சுரல் கேஸ் மட்டும் வந்து பிகாஸ் ஆஃப் அதர் ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட் நல்லாவே மேல போயிட்டு இருக்கான். பட் அது நான் வந்து ஜஸ்ட் ஒரு வொலாட்டைல் மூமெண்டா தான் பாக்குறேன். அது ஒரு ஸ்டேபிளா வந்து மார்க்கெட் வந்து பயஸ் பக்கம் போன மாதிரி நான் இன்னும் பார்க்கல. பட் மேபி டுடேஸ் அந்த 1:30 AM அனௌன்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி மேபி மார்க்கெட் வந்து பயஸ் பக்கம் போறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். பட் இப்போ வரைக்கும் வந்து எனக்கு மார்க்கெட் செல்லர்ஸ் பக்கம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். என்னதான் மார்க்கெட் மேல போனாலும் இன்னைக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது நடக்காம இருந்தாலும் டெஃபினட்டா இந்த கமிங் டேஸ்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கறத நான் நம்புறேன். And this is on the commodity segments. Let's quickly go on to the equity options. ஸோ ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் இன்னைக்கு கீழே போகும் அப்படிங்கிறது தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் மார்க்கெட் ரெண்டுத்துக்குமே கீழே மேலே தான் போயிருக்குது. அண்ட் ஸோ ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட் நான் பார்க்குறேன் அப்படின்னா we still have the month end இல்லைங்களா? ஸோ நமக்கு ஒரு மாதம் கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால வந்து we can definitely hold on to the equity options. நிஃப்டி ஃபினான்ஸ் அண்ட் நிஃப்டி 50 நீங்கள் ஏதாச்சும் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இன்னும் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் டெஃபினட்டாக வந்து திரும்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பர்பஸ்னால எஸ் இட்ஸ் ஓகே. ஒன் டே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் மார்க்கெட் வந்து மேலே போகுன்னு பார்த்தோம். பட் மார்க்கெட் வந்து மேலே போகல. மார்க்கெட் வந்து சாரி நம்ம ஆக்சுவலாக கீழே போகுன்னு பார்த்துருந்தோம். மார்க்கெட் ஆனால் கீழே போகாமல் மேலே தான் போயிடுச்சு. பட் தட் இஸ் கம்ப்ளீட்டாக ஃபைனு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பான். அந்த 23 இன்னைக்கு ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,200ல ஓப்பன் ஆயிருக்கான். டெஃபினட்டாக ஒரு 23,200லேருந்து அவன் இறங்கி திரும்ப 23,000 வரைக்கும் திரும்ப அவன் கொடுப்பான் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் நிஃப்டி 50க்குமே வந்து சாரி அது நம்ம பார்த்தது நிஃப்டி 50. அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,582ல ஓப்பன் ஆயிருக்கான் இல்லைங்களா? ஸோ இவனுமே வந்து ஒரு 24,300 வரைக்கும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நிஃப்டி ஃபினான்ஸும். ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது வந்து என்னோட சஜஷன்ஸாக இருக்கும். பட் டெஃபினட்டாக பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஹோல்ட் பண்ணலாமா இல்லை முடிச்சுட்டு வெளில வந்துடலாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். செல் பண்ணி நீங்கள் புட் ஆப்ஷனில் உள்ள போயிருந்தீங்க அப்படின்னா. பட் எஸ் என்னோட ஃபீட்பேக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் 2 நாள் ஹோல்ட் பண்ணி பார்க்கலாமே. மேபி Thursday அண்ட் ஃப்ரைடே ஹோல்ட் பண்ணி பார்த்துட்டு மண்டே அன்னைக்கு நீங்கள் பண்ணுறது நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் டெஃபினட்டாக இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யுவர் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எதை பேஸ் பண்ணி அந்த மார்க்கெட் எடுத்தீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் டெஃபினட்டாக உங்களோட பிளான் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் என்னோட ஃபீட்பேக் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நிஃப்டி ஃபினான்ஸ் அண்ட் நிஃப்டி 50 டெஃபினட்டாக கீழே வருவா. ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது இட் இஸ் ஓகே. It is okay. ஏன்னா லாஸ் வந்து எஸ் இட் வில் நாட் பி ஹியூஜ். பட் டெஃபினட்டாக வி வில் பி ஏபிள் டு கம் அவுட் இன் கேஸ் மார்க்கெட் ரொம்ப மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக ஒரு ஸ்டாப் லாஸ் முடிச்சுட்டு வெளில வந்துடலாம் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். அண்ட் த சேம் கோஸ் வித் நேச்சுரல் கேஸ் அஸ் வெல். மார்க்கெட் டெஃபினட்டாக வந்து நாளைக்கு கீழே திரும்புவோம் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். பட் பார்ப்போம் மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இதே மாதிரி தான் வந்து மார்க்கெட்டில் ஆக்சுவலாக அகைன் இன்னைக்கு இருக்கிற அந்த 1:30 AM பேஸ் பண்ணி என் மார்க்கெட் நாளைக்கு எனக்கு மேலே போகிறதுக்கும் கீழே போகிறதுக்கும் வந்து தட் வில் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதனால வந்து நம்ம இன்னைக்கு என்னதான் ப்ரெடிக்ட் பண்ணாலும் வந்து நாளைக்கு மார்க்கெட் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ மேபி நாளைக்கு ஒரு நாள் நான் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு மேபி ஐ ஸ்டார்ட் டூயிங் இட் ஃப்ரம் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால வந்து நாளைக்கு நான் வந்து எதுவும் பெருசாக ட்ரேட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்ல நான் இல்லை. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் நம்ம இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ல இட்ஸ் பெட்டர் டு ஸ்டே அவே ஃப்ரம் த மார்க்கெட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ் தேர் வில் பி லாட் ஆஃப் வொலாட்டிலிட்டி. நம்ம அதில் வந்து சடனாக உள்ளே போயிட்டு வித் ஷார்ட் என்ட்ரி நம்ம உள்ளே போயிட்டு வெளில வர்றதுக்கு எஸ் வி கேன் மேக் சம் மினிமல் ப்ராஃபிட்ஸ். பட் எனக்கு அது ரொம்ப ரிஸ்கியர் சைடில் எனக்கு தெரியறதுனால வந்து நான் அந்த வொலாட்டைல் இந்த மாதிரி ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும்போது நான் ஐ ட்ரை டு ஸ்டே அவே ஃப்ரம் த மார்க்கெட். ஸோ அதனால வந்து என்னோட சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் நாளைக்கு ஒரு நாள் நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு மேபி ஃப்ரம் ஃப்ரைடே வி ஸ்டார்ட்
doing our predictions. ஏன்னா நாளைக்கு candlestick patterns என்னதான் statistical analysis பண்ணியிருந்தாலும் வந்து just that announcement will have lot of impact. அதனால வந்து நான் சொல்றது வந்து yes, we'll just wait for one day. Definitely Friday then we will start doing the further trades. So இதுதான் என்னோட feedback and recommendation friends. உங்களோட comments கண்டிப்பா comments boxல கொடுங்க. It will definitely help me to grow further. And yes, as usual, thanks for watching my videos and supporting me friends. இது உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இன்ட்ரெஸ்டட், அவங்களும் வந்து நியூ கமர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் டெஃபினட்டா அவங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் எஸ், என்னோட சேனல்ஸ் என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.